நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு நடுவம். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அறத்துடன் செயல்பட்டு பாமக குழுவை அங்கீகரிக்க வேண்டுமென அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா இணைந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சதி செய்வதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் குற்றச்சாட்டு. கனமழை காரணமாக தேனி மேகமலை அருவியில் நீடிக்கும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. தீப ஒளி திருநாளையொட்டி களைகட்டிய எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை. 6 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாகும் என தகவல். ராஜபாளையம் அருகே தனியார் அரிசி ஆலை சுவர் இடிந்து விழுந்ததில் பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழப்பு. தேனி மாவட்டம் தேவாரத்தில் கனமழை காரணமாக கோழிப்பண்ணைக்குள் புகுந்த வெள்ள நீர். 10,000 கோழிகள் உயிரிழப்பு. பங்குச்சந்தை முதலீட்டில் ஏற்பட்ட நட்டத்தால் ஓசூரில் 2 பிள்ளைகளை கொலை செய்துவிட்டு தந்தை சிவபூபதி தற்கொலை. கரூர் நெரிசலில் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தீப ஒளி திருநாள் கொண்டாட்டம் வேண்டாம் என நிர்வாகிகளுக்கு தவேக அறிவுறுத்தல். வேலூரில் நீரிழிவு நோய் நாளையொட்டி நடைபெற்ற ஓவியம் வினாடி வினா போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு.